ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸலாத்து வஸலாமு அலா நபியில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அல்லாஹும்ம ஃகிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 13வது நோன்பையும் 14வது நாளினுடைய தராவி தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. இந்த நோன்பிலே நாம் அல்லாஹ்விடம் கேட்ட நம்முடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்று ஓதப்பட்ட இறைவசனங்களின் மூலமாக அல்லாஹ் மீண்டும் தன்னுடைய ஆளுமையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நேற்றைய ஒரு வரலாறுல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னருடைய வரலாறில் அல்லாஹ் தன்னுடைய ஆளுமை எப்படிங்கிறத நமக்கு காண்பிட்டான். நான் நினைச்சா நான் என்ன வேணாலும் செய்ய முடியும், நான் நினைச்சேன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் நினைத்தால் எது வேணாலும் நடக்கும், நான் ஒரு பொருளை ஆகுன்னு சொன்னா அது ஆகிடும் என்பதாக மற்றொரு வசனத்துல அல்லாஹ் பேசுறான். இப்படி அவனுடைய ஆளுமையை அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவினால் என்ன வேணாலும் நடத்த முடியுங்கிறத முழுமையாக நாம நம்பிக்கை கொள்ளணும். இது வெறும் வார்த்தை அளவில் அல்லாஹ் சொன்னானா, மனிதனுடைய மனம் மாறக்கூடியது, மறக்கக்கூடியது, மாறிடுவான், மறந்துடுவாங்கிறதுக்காண்டிதான் தொடர்ந்து அவனுடைய ஆளுமையை பத்தி அல்லாஹ் பேசுறான். நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் நினைச்ச எது வேணாலும் நடக்கும், அதை நீங்க உங்க மனசுல பதிய வச்சுக்கங்கிறத அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையான ஒரு செய்தியை தான் இன்று ஓதப்பட்ட வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்றான். அதாவது மக்கமா நகரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்கள் நிறைய இஸ்லாத்தை பற்றி நிறைய விஷயங்களை என்ன செஞ்சாங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தது மட்டுமல்லாமல் பரிகாசம் செஞ்சாங்க. மார்க்கத்தினுடைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் எதெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளாம அதை விட்டு ஒதுங்கிக்கவும் மாட்டாங்க. ஆனா பரிகாசம் செய்வாங்க. எதை அல்லாஹ் தூதர் சொன்னாலும் அதை பரிகாசம் செய்வாங்க. இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு மக்கள் இருக்கு. அந்த நேரத்துல அழகான ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான், நீங்க இறந்ததுக்கு பின்னாடி உங்களை நான் எழுப்புவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இதை அந்த மக்கள் பரிகாசம் செஞ்சாங்க. நபிட்ட ரொம்ப பரிகாசமா கேட்கிறாங்க, நாம இறந்து போய் எலும்புகள்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போன பின்னாடி தலையில் இருக்கக்கூடிய முடி வரையில் என்ன செஞ்சிடும், நம்ம இறந்து போய் கபரில் அடக்கம் செய்ததுக்கு பின்னாடி தலையில் இருக்கக்கூடிய முடி கூட அது அதாவது ஒரு உயிரினத்திற்கு உணவாக மாறுது. தலையில் இருக்கக்கூடிய முடி கூட ஒரு உயிரினத்திற்கு உணவாக அது மாறுது. தலையில் இருக்கக்கூடிய முடி கூட மிஞ்சாது. அதான் அர்த்தம். அதுக்கு கபருல போய் அடக்கம் பண்ணதுக்கு பின்னாடி எதுவுமே மிஞ்சாது. எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடும், எலும்புகள் உடைஞ்சு போயிடும். எல்லாம் எலும்புகள், தோல், நம்ம எதெல்லாம் இந்த உலகத்துல இந்த உடலை நாம வளர்த்து வச்சோமோ எல்லாம் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி மண்ணோடு மண்ணாக மக்கி போனதுக்கு பின்னாடி அல்லாஹ் எழுப்புவானா? இது எப்படி சாத்தியமா? இதை எப்படி நீங்க சொல்றீங்க என்பதாக எல்லாம் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ஆளுமை என்பது சிறியது கிடையாது. அல்லாஹ்வுடைய ஆளுமை, அவனுடைய பேராண்மை, அவனுடைய மகத்துவம், இது எல்லாமே மிகவும் உயர்வானது. அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, உங்களை முதலாக அல்லாஹ் எப்படி படைத்தான் என்று ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொல்றான், சும்மா கலக்குனல் முத்துப்பட்ட அலக்கத்தன் கலக்குனல் முதுஅத்த இலாமன் கசவுனல் இலாமல் லஹ்மா. உங்களை அல்லாஹ் எப்படி படைத்தான் அப்படின்னு சொன்னா, ஒரு இந்திரிய துளி, அதுக்கு பின்னாடி அந்த இந்திரிய துளி என்ன செய்யப்படுதுன்னா அது ஒரு ரத்த கட்டியாக மாறுது. அந்த ரத்த கட்டிக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன செய்யறான், நரம்புகளை கொடுக்குறான். அதுக்கு பிறகு அதுக்கு மேல தோள்களை அல்லாஹ் அமைக்கிறான். அதுக்கு பின்னாடி அதுக்கு அல்லாஹ் உருவத்தை கொடுக்குறான். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் அதுக்கு உயிரை கொடுக்குறான். அதுக்கு பின்னாடி இதுதான் கை, இதுதான் கால் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அல்லாஹ் உருவாக்கி தோற்றத்தை, நிறங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்து வெளியே அனுப்புறான். ஒரு குழந்தை வெள்ளைன்னு பிறக்கும், ஒரு குழந்தை கருப்பா பிறக்கும், ஒரு குழந்தைக்கு கை கால்லாம் சரியா இருக்கும், ஒரு சில குழந்தைகளுக்கு கை கால் ஊனமாக இருக்கும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்குள்ள உள்ளது. இதெல்லாம் ஒரு பெண்ணினுடைய கருவறைக்குள் இருக்கும் பொழுது அல்லாஹ் செய்யக்கூடிய செயல்கள். அதுக்கு ஒரு மலக்கு அல்லாஹ் நியமிக்கிறான். அந்த மலக்கு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அந்த மலக்கு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டுதான் முடிவு பண்ணுவாரு. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறது வரைக்குமே அல்லாஹ் எங்க முடிவு செய்யறான், பெண் தாயினுடைய கருவறையில் இருக்கும் போது அல்லாஹ் முடிவு செய்யறான். எல்லாம் முடிஞ்சு போச்சு.
இந்திரிய துளி ரத்த கட்டியா மாறியாச்சு, ரத்த கட்டி சதக்கட்டியா மாறியாச்சு, சதக்கட்டிக்கு நரம்புகள் எலும்புகள் தோல் எல்லாம் கை கால் எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த மலக்கு அல்லாட்ட கேட்பாரு, யா அல்லாஹ் இது ஆண் என்று சொல்லி ஊதவா பெண் என்று சொல்லி ஊதவான்னு கேட்பார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு அதுதான், நீ ஆண் என்பதாக ஊதுன்னு சொன்னா ஆண் குழந்தை என்பதாக அவர் என்ன செய்யறார், ஊதுகிறார். பெண் குழந்தை என்பதாக நீ ஊதுன்னு சொன்னா அல்லாஹ் அவர் துவா செய்யறார், யா அல்லாஹ் பலகீனமான ஒரு பெண்ணுக்கு பலகீனமான ஒரு பெண் குழந்தையை நீ கொடுக்கிற, இந்த பெண் குழந்தை அதுதான் பெண் குழந்தை பிறந்தா உங்களுக்கு பரக்கத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய காரணம் இந்த துவா தான். அங்கேயே மலக்கு துவா செய்கிறாரு, பெண் குழந்தையாக இருந்தா அங்கேயே துவா செய்கிறாரு, இந்த பெண் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய இந்த தாய் தந்தைக்கு நீ பரக்கத் செய், இந்த பெண் குழந்தை எங்கெல்லாம் போய் இருக்குதோ அந்த இடத்துக்கு நீ பரக்கத் செய், இந்த பெண் குழந்தையை திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண்ணினுடைய அந்த கணவனுக்கு நீ பரக்கத் செய், இந்த பெண் குழந்தை போய் வாழக்கூடிய அந்த இடத்துக்கு பரக்கத் செய் என்பதாக ஒரு பெண் குழந்தை தாயினுடைய கருவறையில இருக்கும் பொழுது தாய்க்கு தந்தைக்கு கணவனுக்கு கணவனுடைய வீட்டாருக்கு அதை யாரெல்லாம் பராமரிக்கிறாங்களோ, அந்த பிள்ளை யாரெல்லாம் பார்த்துக்கிறாங்களோ, அந்த பிள்ளைக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ எல்லாத்துக்கும் துவாவை வாங்கிட்டு வந்தது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெண் குழந்தை உங்களுக்கு சுப செய்தி என்பதாக சொன்னாங்க. பெண் குழந்தை பிறந்தால் அது உங்களுக்கு நற்செய்தி, எல்லா துவாவும் அங்கேயே கிடைச்சது. இப்படித்தான் அல்லாஹ் அமைப்பை உருவாக்குறான். அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, முதல் தடவை உங்களை எப்படி அவன் படைத்தானோ அப்படியே அவன் மீண்டும் உங்களை எழுப்புவான். இங்க எல்லாம் மண்ணோடு மண்ணாக எலும்புகளாக மக்கி போயிடும். இங்க யாரும் அடையாளம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த வாரம் அடக்கம் பண்ணிட்டு வருவோம், அடுத்த வாரம் போய் தோணும்னா தெரியாது. அடுத்த வேற ஒரு ஜனாசா, அந்த ஒரு கபருல எத்தனை ஜனாசாவை நம்ம அடக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது, நமக்கு அதை தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் மறுமையில மீண்டும் இதே தோற்றத்தோடு இதே உருவத்தோடு எழுப்புவான். எழுப்ப என்னால முடியும் அல்லாஹ் சொல்லும். அவனுடைய ஆளுமையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய என்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை பற்றியும் தன்னுடைய பேராண்மையை பற்றியும் அல்லாஹ் தன்னுடைய ஆதிக்கத்தை பற்றியும் தன்னுடைய ஆற்றலை பற்றியும் ஓதப்பட்ட வசனத்தில் வருகிறது. இத ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் பேராண்மையும் ஆதிக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உடனே அல்லாஹ்விற்கு யா அல்லாஹ் நீயே உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னானா அல்லாஹ் அவனுக்கு அளவில்லாத அவனை பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய ஆளுமையை சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் எவ்வளவு உயர்வானவன், அவன் எவ்வளவு மேன்மையானவன் என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த சிந்தனைக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், நம் மீது அவனுடைய கருணையையும் அவனுடைய பாசத்தையும் அன்பையும் அல்லாஹ் வழங்குகிறான் என்பது இன்று ஓதப்பட்ட வசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், நீ நபியே அந்த மக்கள் எது பேசினாலும் அதை நீங்கள் அழகானதையே நீங்க பேசுங்க. இந்த ஆயத்தை நேரத்தை ஓடிட்டாங்க ஹாபிஸா, இன்னைக்கு அது வரும், நம்ம இன்னைக்கு எடுத்துருவோம். நேரத்தை முடிஞ்சிருச்சு இந்த ஆயத்து. இந்த வசனத்துல அல்லாஹ் ஒரு படிப்பனையை சொல்றான், இபாதி யகூனுல்லதி ஹிய ஹஸன். நபியே அந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, அவங்க எதை பேசினாலும் அதை அழகாக பேச வேண்டும் என்பதாக சொன்னாங்க. இந்த பேச்சு இருக்குத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பேச்சு என்பது அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா அதுல ஒரு ஈர்ப்பு இருக்குது என்பதாக சொல்லுகின்றார்கள். பேச்சுல ஒரு ஈர்ப்பு இருக்குது, அந்த ஈர்ப்பின் மூலமாக இன்னைக்கு ஒருத்தரை நல்லா பேசுறாருன்னா அவர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அந்த பேச்சை ஷைத்தான் எப்படி வேணாலும் திசை திருப்புவான். அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான் நபியை பார்த்து, குல்லி இபாதி யகூனுல்லதி ஹிய ஹஸன். நபியே அந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, அவங்க எதை பேசினாலும் அதை என்னுடைய அடியார்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, அழகானதையே நீங்கள் பேச சொல்லுங்கள் என்பதாக சொல்றான். சகோதரர்களே, அல்லாஹ் நாம் பேசக்கூடிய பேச்சுகளை எதை விரும்புறான் அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம் நல்லதை பேசுவதை அல்லாஹ் விரும்புகிறான். எப்போ ஒரு அடியான் கெட்டதை பேசுறதை விட்டுட்டானோ, கெட்ட வார்த்தைகள் பேசுறதை விட்டுட்டானோ, அருவருப்பான பேச்சுகளை விட்டு ஒதுங்கிக்கிறானோ, தேவையில்லாத பேசக்கூடிய பேச்சுகளை விட்டு ஒதுங்கிக்கிட்டா நல்லதை மட்டுமே ஒரு அடியான் பேசுறானோ அந்த அடியானை அல்லாஹ் விரும்புறான். இதுதான் அல்லாஹ் சொல்லுவான். அப்ப நல்லதையே நீங்கள் பேசுங்கள், நிதானமாக பேசுவதை அல்லாஹ் விரும்புறான். அடுத்து நிதானமாக பேசணும். எந்த ஒரு சூழல் வந்தாலும் எந்த ஒரு நிலை வந்தாலும் நம்ம மேல பழிய சுமத்தப்பட்டுருச்சு, நமக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு, இந்த மாதிரி எந்த ஒரு சூழல் வந்தாலும் நபியா அந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, நல்லதை பேச சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் நிதானமாக பேசுங்கள், நிதானமாக பேசுவதை அல்லாஹ் விரும்புறான். அடுத்து சொல்றாங்க, நலம் நாடும் விதம் பேசுங்கள். உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடியவருடைய நலம் நாடி பேசணும்.
எதிரில யாரு நம்ம கூட இருக்கு நம்மள்ட்ட பேசுறாங்களோ அவங்களுடைய நலன் நாடியவராக பேசணும். அவர் எதிரியாக இருந்தாலும் சரி, அவர் எதிரியாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காத இருந்தாலும் சரி, நலம் நாடி பேசுவதை அல்லாஹ் விரும்புகின்றான். விளக்கமா பேசணும், தெளிவா பேசணும், சும்மா போய் உளரக்கூடாது. அதையும் அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. சும்மா போயிட்டு எனக்கு தான் பேச தெரியுங்கிறதுக்காண்டி கண்டதை பேசுறது இல்ல, நான் சொல்ற கருத்து தான் சரியா இருக்குங்கிறதுக்காக வேண்டி யாருக்குமே புரியாது, அவருக்கு மட்டும் தான் புரியும். சொல்லுவாங்கல்ல தமிழ்ல ஒரு பழமொழி, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு தான் பேசக்கூடாது. அதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதை விளக்கமா பேசணும், தெளிவாக பேச வேண்டும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். எனவே வார்த்தைகள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்துது அப்படின்னு சொன்னா, போர்க்களத்தில் கூட எதிரியை பேசுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்க. எதிரியை அடித்து வெட்டுறதுக்கு அனுமதி உண்டு. போர்க்களத்துல சண்டை போடும் பொழுது எதிரிக்கு எதிரி என்ன செஞ்சுக்கலாம், அவர் இவரை அடிக்கிறாரு, இவர் அவர் அடிக்கிறாரு, வாள்ல சண்டை போடுறாங்க, வெட்டுறதுக்கு கூட அனுமதி உண்டு. ஆனா பேசுறதுக்கு என்ன பேசுறதுக்கு, அவரை திட்டுவதற்கோ, அவரை மரியாதை இல்லாம பேசுறதுக்கோ, அவரை கோபத்தை ஏற்படுத்துவதற்கோ அனுமதி கிடையாது. போர்க்களத்தில் அனுமதி கிடையாது. போர்க்களத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி இல்லை என்பதாக சொல்லிக் கொடுக்கின்றார் என்று சொன்னால், அல்லாஹ்வும் அதான் சொல்றான், யகூல் அல்லதி அஹ்சன், நீங்கள் எதை பேசினாலும் அழகானதா பேசுங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இன்ன ஷைத்தான யன்ஸிகு பைனஹும், உங்களுடைய பேச்சின் மூலமாகத்தான் முதலில் ஷைத்தான் குழப்பத்தையே அப்படியே ஏற்படுத்தி விடுவான். குழப்பம் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா பேச்சுலதான் ஆரம்பிக்குது. நாம ஒண்ணு சொல்லியிருப்போம், அவர் ஒன்று விளங்கி இருப்பாரு, அவர் ஒண்ணு சொல்லுவாரு, நாம ஒண்ணு விளங்குவோம், அவர் ஒண்ணு பேச நாம ஒண்ணு பேச, வார்த்தைக்கு வார்த்தை விவாதங்களாக மாறி என்ன செஞ்சிருவானா, ஷைத்தான் உள்ள பூந்துருவான். இன்ன ஷைத்தான யன்ஸிகு பைனஹும், அப்படியே ஷைத்தான் உங்க பேச்சை திசை திருப்பி விட்டு என்ன செஞ்சிருவான், குழப்பத்துல ஏற்படுத்திடுவான். நிச்சயமாக ஷைத்தான், இன்ன ஷைத்தான கானலில் இன்சானி அதுவும் முபீனா, நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு வெளிப்படையான பகைவன் ஆவான் என்பதாக நபியே அந்த மக்களிடத்துல நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, கடுமையான கோபங்கள் ஏற்படும் பொழுதும் அல்லது கடுமையான சங்கடங்கள் ஏற்படும் பொழுதும் என்ன செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னா, நிதானத்தை கையாள வேண்டும். அப்ப வார்த்தையை நம்ம விட்டுறக்கூடாது. வார்த்தை எதை வேணாலும் அல்லலாம், வார்த்தையை அல்ல முடியாதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கமா சொல்றாங்க. வார்த்தைகளை நிதானமாக பயன்படுத்துங்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொர்க்கம் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய வழிகளை நம்ம தொடர்ந்து ஒரு 5 நாளா பார்த்துட்டு வரோம். இன்று ஒரு அழகான ஒரு வழியை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த செயலை ஒருவர் செய்தால் அவருக்கு என்ன செஞ்சிடும், சொர்க்கம் ரொம்ப எளிதாக, சொர்க்கம் கிடைப்பது ரொம்ப கடினம் என்பதாக சொன்ன பெருமானார் அந்த சொர்க்கத்தை அடைவது ரொம்ப சுலபம் என்பதாக தான் சொல்றாங்க. சொர்க்கத்தை அடைவது ரொம்ப சுலபம், அங்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம், ஆனால் அந்த சொர்க்கத்தை அடைவது ரொம்ப சுலபம். அதுக்குண்டான வழிமுறைகள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒருவருக்கு உரிமை இருந்தும், எதுக்கு, தர்க்கம் செய்வதற்கு உரிமை இருக்குது, விவாதம் செய்வதற்கு உரிமை இருந்தும் அவர் என்ன செய்யறாரு, தர்க்கமும் செய்யல, விவாதமும் செய்யல, சரி போ அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போறாருல, இவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு ஓரமாக இடம் அளிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சொல்றாங்க, கேளுக்காக வேண்டி கூட, அதாவது விளையாட்டிற்கு கூட பொய் பேசாத ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல நடுவு பகுதியில் ஒரு இடத்தை அல்லாஹ் அவருக்காக வேண்டி உருவாக்குறான். மூணாவது சொல்றாங்க, நறுகுணம் உடையவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த மேல்தளத்தில் ஒரு இடத்தை உருவாக்குகின்றான். இந்த தன்மை, இந்த குணம் உடையவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய சொர்க்கத்தை சுலபமாக பெறக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.